சனிப்பெயர்ச்சி நடக்கப் போகிறது என்றதுமே எல்லோருடைய மனதிலும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்கிறது. இனி வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதோ என்று. சனி பகவான் ஒரு நீதிமான். அவரை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். நேர்மையோடு அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த சனி பெயர்ச்சியை கண்டு அஞ்சவே தேவை கிடையாது. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பவர்கள், அடுத்தவர்களை ஏமாற்றுபவர்கள், நேர் வழியில் நடக்காதவர்களுக்குத்தான் சனி பெயர்ச்சியின் மூலம் பாதிப்புகள் ஏற்படும். நேர்மறையாக இருப்பவர்களுக்கு, உண்மையை நிலைநாட்டுபவர்களுக்கு சனி பகவான் எந்த வகையிலும் தீங்கு செய்ய மாட்டார். ஆகவே நீங்கள் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சனி பெயர்ச்சியை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைய தினம், அதாவது 6/3/2026 அன்று காலை 8:26 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சென்றார். இதனால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் பயந்து கொண்டிருப்பவர்களுக்கும் எந்த தோஷமும் வராமல் இருக்க ஒரு சின்ன பரிகாரத்தை செய்தால் போதும். அதாவது சனிக்கிழமை தோறும் மதிய வேளையில் இந்த ஒரே ஒரு சாதத்தை நீங்கள் காக்காய்க்கு வைத்துவிட்டால் போதும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்படி செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாரம் வாரம் வரும் சனிக்கிழமை அன்று காலையிலேயே குளித்துவிட்டு சுத்தபத்தமாக இருந்து கொள்ளுங்கள். வடித்த சாதத்தில் இருந்து சிறிதளவு எடுத்து அதில் கொஞ்சமாக தயிர், எள்ளு இவை இரண்டும் சேர்த்து பிசைந்து அதை காகத்திற்கு வைத்துவிட வேண்டும். இந்த சாதத்தை குடும்பத் தலைவனின் கையால் காகத்திற்கு வைத்துவிட வேண்டும். குடும்பத் தலைவன் வீட்டில் இல்லாத பட்சத்தில், மதிய நேரத்தில் இல்லாத பட்சத்தில் குடும்பத் தலைவி இதை செய்யலாம். காகத்திற்கு இந்த உணவை வைப்பதற்கு முன்பு குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் சனி பகவானையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த தனி பயிற்சியின் மூலம் எங்களுடைய குடும்பத்திற்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. பெரிய கஷ்டங்கள் வருவதாக இருந்தாலும் அதை சனி பகவான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சனி பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு காகத்திற்கு இந்த உணவை வைத்துவிட்டால் சனி பகவான் நமக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கவே மாட்டார். வாரம் ஒரு முறை சனிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் மதிய வேளையில் செய்து வாருங்கள். தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் காகத்திற்கு இந்த உணவை வைத்துவிட்டு வர உங்களுடைய குடும்பம் சனி பகவான் பார்வையிலிருந்து சுலபமாக தப்பித்து கொள்ளலாம். சனி பகவானின் ஆசீர்வாதத்தை சுலபமாக பெறுவதற்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு எளிமையான பரிகாரம்தான் இது. மீனம், கும்பம், மேசம், சிம்மம், தனுசு, கன்னி இந்த 6 ராசிக்காரர்களும் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னிதானத்திற்கு சென்று சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை மட்டும் செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் இவைகளை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். இதோடு சேர்த்து இந்த பிரபஞ்சம் சொல்லும் இன்னொரு விஷயத்தையும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் எதை கொடுக்கின்றோமோ அதுதான் நமக்கு திரும்பவும் கிடைக்கும். இதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய நியதியும் கூட. நீங்கள் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்தால் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். கெடுதலை பற்றி நாம் பேச வேண்டாம். இதை புரிந்து கொண்டாலே ஒரு மனிதன் வாழ்வை வென்று வாழ முடியும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.